அதாவது முருகர்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி. ருணம் அப்படிங்கிறதுனா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரிகள். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் முருகரை ரொம்ப வேண்டுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஆகர்ஷண சக்தி அதிகம், ஈர்ப்பு. இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும்? பாபா படத்துல இத டெல்லி கணேசர் சொல்லுவாரு காமெடியா, நானும் தான் 6 வேளை குடிக்கிறேன், 6 வேளை சாமி கும்பிடுறேன். அந்த மாதிரி எவ்வளவோ நீங்க எது செய்தாலும் மனசை கடகாத்திரமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பிடுறது, இந்த சாப்பிடுறதுல எல்லாருக்கும் ஒரு டவுட். ஏன்னா நிறைய விரத முறைகள் இருக்குல்ல, தண்ணியில இருப்பாங்க, பால்ல இருப்பாங்க, பழங்கள்ல இருப்பாங்க, இளநீர்ல இருப்பாங்க. இளநீர்ல இருப்பாங்க. நீங்க என்னவா எடுத்துக்கிறீங்களோ அதுவாகவே அதை எடுத்து பாருங்க. உடம்ப வருத்திக்கிட்டு எந்த தேவதையும் இருக்க. இந்த முகம் இருக்கே, இதுவே வேல்மாரி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விபுக்தி, ஆக்ஞா, சகஸ்திராரான்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு எழுப்பி முகத்துல அந்த தேஜஸ் வர வைக்கிறதே வேலோட. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இங்க நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகி மே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. இந்த மந்திரத்துக்கான ஒரு வீடியோவே போட்டோம். அது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலா நான் பொதுவாக சோமவாரம்னா திங்கக்கிழமையில ஒரு கோயிலுக்கு போவோம். அங்கேயே கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ கந்த சஷ்டி கவச விரதம் 22ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும். இந்த கந்த சஷ்டி விரதம் முருகனுக்காக இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நபர் ஏன் முருகனுக்காக விரதம் இருக்கணும்? அந்த முருகன் எந்த அளவுக்கு நமக்கு துணையாக இருப்பார்? அதாவது முருகர்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி. ருணம் அப்படிங்கிறதுனா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரிகள். ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி. ஏன் அப்படின்னு கேட்டா 6 முகம் உடையவன், ஷஷ்டி திதி உடையவன், ஷஷ்டி திதிக்கு அதிகாரி. ஸோ அவரை யார் ரொம்ப உபாசகம் பண்றாங்களோ, பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் முருகரை ரொம்ப வேண்டுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஆகர்ஷண சக்தி அதிகம், ஈர்ப்பு. அதாவது பொதுவா ஒரு தேவதை ஒரு சில ஸ்பீடுல போவதும் முருகர் வேகத்தின் போவதும் பல வேகம்னு சொல்லலாம், பல மடங்கா இருக்கும். இப்போ எல்லாருக்கும் சொல்ற மாதிரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சதாப்தே, அது மாதிரி வந்தே பாரத் அப்படிங்கிற மாதிரி தேவதைகள்ல ரொம்ப ஸ்பீடான ஒரு தேவதை முருகர்னு சொல்லலாம். வேலுண்டு வினை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு மூலமோ. என்னோட குருவோட பேரே மால் முருகன், உங்களுக்கே தெரியும். நான் எப்போதுமே எனக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னா வேலும் மயிலும் துணை, மால் முருகனே துணை அப்படின்னாலே என்னோட அத்தனை சின்ன சின்ன எதிர்ப்பு விஷயங்களும் உடனே வேனிஷ் ஆகிடும். இது நம்பக்கூடிய விஷயம், நான் கண்ணால் பார்த்துருக்கிறது. ஓகே, இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும்? என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும்? அதாவது மனம் போன போக்கிலே நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். நீங்கள் என்னதான் சுத்தமாக இருந்தாலும், பாபா படத்தில் இதை டெல்லி கணேசர் சொல்லுவார் காமெடியா, நானும் தான் 6 வேளை குடிக்கிறேன், 6 வேளை சாமி கும்பிடுறேன். அந்த மாதிரி எவ்வளவோ நீங்க எது செய்தாலும் மனசை கடகாத்திரமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம்தான் உபாசகம், பூஜை வழிமுறைகள், ஸ்லோகங்கள் சொல்றது. அதாவது சக்தியில் இருந்தாதான் ஆப்பேல வரும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஆமா, ஆனா ஆக்சுவல் இது அது கிடையாது. ஷஷ்டியில் இருந்தாலும் அகப்பையில் வரும்னு அர்த்தம். ஓ சரி. இது மாதிரி முருகரோட ஒவ்வொரு வலிமையான விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றும், அதாவது 1
அப்படின்னு வரும்போது நம்மளோட எண்ணம், ஆற்றல், அதோட விஷயங்கள். 2 நம்மளோட தனம், நம்மளோட குடும்பம், இதை ஆட்கொள்றது. 3 அப்படின்னு வரும்போது நம்மளோட வீரியம், தைரியம், இதை கொடுக்கறது. 4 இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும்போது 6ன்னு வரும்போது சத்துருக்களை அழிக்கக்கூடிய அம்சமான அந்த முருகரை வேண்டும் போது இதெல்லாம் கிடைக்கிறது. ஸோ மார்னிங் நல்ல திவ்யமாக குளிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் விளக்கேற்றி பூஜை பண்ண வேண்டியது, காலையில் ஒரு நெய்வேத்தியம், ஈவினிங் ஒரு நெய்வேத்தியம். காலையில் பண்ணுறக்கூடிய நெய்வேத்தியம் ஈவினிங் இருக்கப்படாது. சரியா? இதுக்கு இது கிடையாது. தீட்டு மேலே எங்கேயாவது பட்டுட்டால் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படாமல் இருக்கிறது நல்லது. இந்த 3 days ப்ராப்ளம் லேடிஸ் இருக்கிறவங்க, மாடவிடாய் இருக்கிறவங்க பூஜை ரூமுக்கு மட்டும் போகக்கூடாது, மற்றபடி இருக்கலாம். 6 நாள் விரதம் கிடையாது. திருக்கல்யாணத்தோட 7வது நாள் விரதத்தோட முடிக்க வேண்டியதுன்னா பூர்த்தி. இதுதான் முருகரோட ஒரு விஷயம். அதே மாதிரி பச்சை, மஞ்சள், சிகப்பு இந்த உடை அணியலாம், காப்பு கட்டிக்கலாம், இது இல்லாமையும் இருக்கலாம். உடை என்பது நம் ஆன்மீகத்தை இருக்கிறோம் என்பது ஞாபகப்படுத்துவதற்கு தானே தவிர்த்து இதுக்கு இல்லை. நானும் அந்த ஒரு பக்தி இதுக்கு கிடையாது. பக்திக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மனசுதான் காரணம், அதுக்கப்புறம் தான் நம்மளோட எல்லா இதுவும். அதுக்கப்புறம் கல்யாணம் வேண்டிக்கிறது, குழந்தை பிறப்புக்கு, இதெல்லாம் ரொம்ப 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 கடகாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சத்ருக்கள், நான் சொன்னேன், சத்ருக்களை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய கடன் தீரும். யாருமே சத்ருக்கள் அழிக்கிறதுனா போயிட்டு நம்ம 4 பேர் ஆளை வச்சு அடிக்கிறது கிடையாது. யாரு சத்ருவே அவனே நண்பன் ஆயிடுவான். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு மந்திரம். அதாவது இதுல இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். கணபதி சுப்பிரமணிய மாலா மந்திரம்னு ஒன்று உண்டு. கணபதி சுப்பிரமணிய மாலா மந்திரம். அந்த கணபதி சுப்பிரமணிய மாலா மந்திரம் சுகபிரம்ம மகரிஷியால் எழுதப்பட்டது. சுகபிரம்ம மகரிஷி, நம்ம எஸ்.வி. சேகர் சார் கூட அவரை கும்பிடுவாரு. அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியா தெரியும், அதனால சொன்னேன். சுகபிரம்ம மகரிஷி விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் வரும். அந்த சுகபிரம்ம மகரிஷியால் எழுதப்பட்ட அந்த மந்திரம் அத்தனை தேவதைகளையும், பாலா, விஷ்ணு, மகாலட்சுமி, விநாயகர் எல்லாரையும் உள் சேர்த்து முருகருக்கு அவ்வளோ ஒரு மகிமையான மந்திரம். அது யாராவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நல்ல குருமார்கள்ட்ட போயிட்டு கத்துக்கிட்டா இது ரொம்ப விசேஷம். அதாவது எந்த ஒரு விஷம், அதுக்கப்புறம் சண்டை, இதுக்கு யார் அதிகாரினா இவர் மட்டும்தான், முருகன் மட்டும்தான். ஸோ அதனால இவரை அதாவது பார்வையில இருக்கிற விஷயத்துல யாராவது மனசுல பற்றுச்சுன்னா கூட வேலைகள்ல நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. அதாவது பார்வையில, அதாவது நான் இப்ப நீங்க விரதத்துக்கு சொல்லும் போது சொல்றேன், பார்வையில ஏதாவது ஒண்ணு படும், உடனே அது கிடையாது. அதே மாதிரி நான் தீட்டு படக்கூடாதுன்னு சொன்னேன், போய் தீட்டு பற்றுச்சு, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. காலையில மாலையில குளிச்சாலே போதும். தலைக்கு குளிக்கிறது அவசியம். சரி, தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும், அது 2 வேளையும் அவசியம். சாப்பிடுறது, இந்த சாப்பிடுறதுல எல்லாருக்கும் ஒரு டவுட். ஏன்னா நிறைய விரத முறைகள் இருக்குல்ல, தண்ணியில இருப்பாங்க, பால்ல இருப்பாங்க, பழங்கள்ல இருப்பாங்க, இளநீர்ல இருப்பாங்க. நீங்க என்னவா எடுத்துக்கிறீங்களோ அதுவாகவே கடவுள் ஏத்துப்பாருங்கிறது தான் சத்தியம். அதாவது நான் முருகருக்கு விரதம் இருக்கேன் அப்படின்ட்டு உடம்ப வருத்திக்கிட்டு எந்த தேவதையும் இருக்க சொல்லல. உங்களால முடிந்த அந்த விரதத்தை என்ன உங்களால் முடியுமோ, அதாவது தண்ணி மட்டும் குடிச்சு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். இதுதான் முதல். இது பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம்.
இளநீர் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டு ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டு முடிக்கலாம். இந்த மாதிரி அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ அது பிரகாரம் பண்றதுதான் இந்த சஷ்டி மட்டும் இல்லை, ஏகாதசி விரதமா இருந்தாலும் சரி, பிரதோஷ விரதமா இருந்தாலும் சரி, சிவராத்திரி விரதமா இருந்தாலும் சரி, யாருமே உடம்ப வருத்திக்கிட்டு பண்ணக்கூடாதுங்கிறது தான் அதிதேவதையோட இஷ்டமே. உடலை வருத்திக்கிட்டு பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். இந்த கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும்? அதான் சொன்னேன். கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து ருணம் ரோக சத்துருக்களை அழிக்கக்கூடியது. நீங்க வைத்தீஸ்வரர் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா செவ்வாய் வந்து ஆதிக்கம் உள்ள டெம்பிள் நீங்க எல்லாருக்கும் தெரியும். செவ்வாயை ஆட்கொள்றது முருகர். ஆமா. உங்க உடம்புல ரத்தம் ஓடுது, அந்த ரத்தத்துக்கு அதிகாரி சக்தியா இருந்தாலும் அவளோட சேர்ந்த இவளும் உண்டு. ஆனா ஒண்ணு, இந்த குரு, அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஸ்ரீகிருஷ்ணர் வருவார், அதுக்கப்புறம் முருகர் வருவார், குருவா வருவார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சிவனோட ஆதி சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் முருகர் ஆவர். அவரதுல இருந்து வந்ததுனால ஆதிசிவன் சொல்லக்கூடிய ஒரு அம்சமும் முருகர் ஆவர். நீங்க வேணா பாருங்க, சித்து விளையாட்டுக்கள்ல 2 பேர் தான் மிங்கில் ஆவாங்க. சித்து விளையாட்டுக்கள்ல ஒன்னு சிவன், இன்னொன்னு முருகன். ஓகே. ஸோ அந்த மாதிரி செவ்வாயோட ஆதிக்கம் உள்ள அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல ஏன் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வியாதிகளை தீர்க்கும். அங்க போனீங்கன்னா வியாதிகளை தீர்க்கிறதுக்கு தான் அந்த கோயில். அங்க செவ்வாய் அதிகாரியா இருக்கார். அப்போ வியாதியை தீர்க்கும். ரெட்டுனா என்ன? ரத்தம். ரத்தத்தினால என்ன பிரச்சனையா இருந்தாலும் முருகர் தீர்ப்பார். ஓகே. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் உள் டெப்தா போறோமோ அவ்வளோ அளவு, அதாவது இந்த முகம் இருக்கே, இதுவே வேல் மாதிரி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விகுப்தி, ஆக்ஞா, சகஸ்திராரான்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு எழுப்பி முகத்துல அந்த தேஜஸ் வர வைக்கிறதே வேலோட அம்சம் தான். எல்லாருக்கும் இந்த 6 படை வீடுல எல்லாருக்கும் ஒரு டவுட் உண்டு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதி சோலை, இத அப்போ நான் வந்து இப்படி போனாதான் இப்படி வந்துட்டு இது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கால தேச வர்த்த அடிமானின் அடிப்படையில் தேவாவை வந்து நம்ம தேவதைகளை வந்து நேராக போய் கும்பிடுறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால கும்பிடுறதுங்கிறதே பெரிய விஷயம்தான். ஒரே சுத்துல தான் போகணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, இந்த கந்தசஷ்டி விரதம் எல்லாரும் சிறப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.